ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஹா அகாடமி. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 8ஓட யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற லெசனை தான் பார்க்க போறோம். இதுவே நீங்க இதுக்கு முன்னாடி வெர்ஷன் ஆஃப் புக் வச்சிருந்தீங்க, அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படிங்கிற மாதிரி புக் வச்சிருந்தீங்கன்னா இது டேர்ம் 1ல 6th லெசனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம பார்க்க போறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன? சிறுசு அப்படின்னு அர்த்தம். ஆர்கானிசம் அப்படின்னா என்ன? உயிரினங்கள், அது மாதிரி சொல்ல வருவோம்ல. ஸோ அதுதான் ஆர்கானிசம். அப்போ இந்த வார்த்தையில இருந்து என்ன தெரியுது? சின்ன சின்ன உயிரினங்கள் பத்தி படிக்க போறோம். பட் இதுக்கு கரெக்டான மீனிங் என்னன்னா, மைக்ரோ ஆர்கானிசம்க்கு நுண்ணுயிரிகள்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Microorganisms are very small in size that they cannot be seen through naked eye. So microorganisms அப்படிங்கிறது ரொம்ப சிறுசா இருக்கும், அதனால நம்ம கண்ணால அதை பார்க்க முடியாது. அப்ப அது எது மூலமா பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். These organisms can be seen only with the help of a microscope. இது ஒரு புக் பேக் வெர்ஷன். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எது வழியா பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பார்க்க முடியாத சின்ன சின்ன பொருளையும் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டைரக்டா நம்ம கண்ணால பார்க்க முடியாததை மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். Therefore, they are also known as microbes. அதனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The science that deals with the study of microorganisms is known as microbiology. இப்போ சயின்ஸ் படிக்கிறோம். சயின்ஸ்ல பர்டிகுலரா பிளான்ட்ஸை பத்தி படிச்சா பாட்னி அப்படின்னும், அனிமல்ஸை பத்தி படிச்சா ஜுவாலஜி அப்படின்னும் சொல்றோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி படிச்சோம் அப்படின்னா அந்த குரூப் பேர் தான் மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்றோம். அண்ட் இன்னொரு விஷயங்க, யூஸ்வலாவே ஏன் பயாலஜி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி வேர்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜி அப்படின்னு முடியுதுல்ல, அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ஸ்டடின்னு அர்த்தம். அதனாலதான் இதை பத்தி படிக்கிறது பேரு அப்படின்னு சொல்லும் போது லாஜி அப்படிங்கிற வேர்டு கடைசியில வருது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பத்தி படிக்கிறதுனாலதான் அது மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஃபவுண்ட் எவ்ரிவேர். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளால பார்க்க முடியும். அதாவது பார்க்க முடியும் மீன்ஸ் நம்மளால டைரக்டா பார்க்க முடியாது, பட் எல்லா இடத்துலையும் இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏர், வாட்டர், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சாயில்ஸ் அண்ட் ஈவன் இன்சைட் ஆர் பாடிஸ். ஸோ அந்த எல்லா இடங்கிறதுல என்ன சொல்லிட்டாங்க? ஏர், அதாவது காத்துல இருக்கும். வாட்டர், வாட்டர்ல என்னென்ன இடம் கொடுத்துருக்காங்க? பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், ஓஷன்ஸ், அதாவது கடல், குளம், ஆறு, இது மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, இது மாதிரி எல்லா இடத்துலயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குமா. சாயில், மண்ணிலையும் இருக்கும். அண்ட் ஈவன் இன்சைட் ஆர் பாடிஸ், ஸோ நம்ம உடம்புக்குள்ளேயும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. தே ரிமைன் inactive under unfavorable conditions and active during favorable conditions. ஸோ ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இப்போ இது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றோம், ஆனா இப்ப இதனால ஏதாவது பிரச்சனை வரணும்ல, நம்மளுக்கு அப்படி எதுவும் தெரியல. ஸோ அதே தானே சொல்றாங்கன்னா இங்க ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு அன்ஃபேவரபிள், இன்னொன்னு ஃபேவரபிள். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள்னா என்னங்க? ஒருத்தருக்கு ஃபேவரா பேசுறதுன்னா அவங்க சைட் பேசுறது, இது மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அது வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தால், ஃபேவரபிளா இருந்தால் அது ஆக்டிவா இருக்கும். அந்த கண்டிஷன் அதுக்கு ஃபேவரபிளா இல்லை, அந்த இல்லை தான் அன்ஃபேவரபிள்னு சொல்றோம். அப்படி அதுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருந்தா அது அமைதியா இருக்கும், எதுவுமே பண்ணாம, அதுதான் இன்ஆக்டிவ். ஸோ அவங்க ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண முடியும், ஃபேவரா இருந்ததுன்னா ஆக்டிவா இருக்கும், இல்லைன்னா இன்ஆக்டிவா இருக்கும். அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 5 கேட்டகரிஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை மெயினா 5 விஷயமா பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன? வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா. இதுல வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாமே நம்ம யூஸ்வலா கேள்விப்பட்ட வேர்ட்ஸா இருக்கும்.
வைரல் ஃபீவர்னு சொல்லுவோம், பாக்டீரியானால இது வந்திருக்குன்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலா நம்ம கேள்விப்படுறது. ஓகேங்களா? இப்போ இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம மெயினா எதை பத்தி பார்க்க போறோம்னா, இவங்க கொடுத்துருக்கிற 5 வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா இதை பத்தி தான் இந்த லெசன் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இதுல மெயின் விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா, அந்த மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம புக் பேக்ல ஒரு கொஸ்டினா இருக்கும். அதாவது எத்தனாவதுன்னா, fill in the blanksல 4th question இந்த question, microorganisms can be seen only with the help of அப்படின்னு question இருக்கும். அதுக்கு ஆன்சர் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா? அடுத்து போலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வைரஸ் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். A virus is a tiny particle made up of genetic material and protein. ஸோ இந்த வைரஸ் அப்படிங்கிறதும் ஒரு சின்னது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்குள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப டைனியாக இருக்கும், சிறுசாக தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அ டைனி பார்ட்டிக்கல். இது எதுனால உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் புரோட்டீன் இதனால தான் உருவாயிருக்கு. அண்ட் தே ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங்னா யாரு? நம்ம எல்லாம் தான் லிவிங்னு சொல்லுவோம். நம்ம அனிமல்ஸ், பிளான்ஸ் இது எல்லாமே லிவிங் தான். நான் லிவிங்னா என்ன சொல்லுவோம்? பெஞ்சு, டெஸ்க்கு எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் நான் லிவிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது வந்து லிவிங்கும் நான் லிவிங்கும் நடுவுல இருக்கிற இது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த வைரஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த லாங்குவேஜ்ல? லாட்டின். இப்ப எப்படி நம்ம தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி லாட்டின் அப்படிங்கறதும் ஒரு லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ்ல இருந்து தான் வைரஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா பாய்சன். பாய்சன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டாக்ஸின், அதாவது விஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ வைரஸ்க்கு விஷம் அப்படிங்கிறது தான் மீனிங். வைரஸஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பாரசைட்ஸ். இந்த இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பாரசைட்ஸ்னா என்னங்க? இன்ட்ரா, இன்டர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. கரெக்டுங்களா? இன்ட்ரானா உள்ளேயே, இன்டர்னா 1க்கும் 2க்கும் அது மாதிரி டிஃபரன்ஸ் சொல்லுவோம். ஸோ இது இன்ட்ரா செல்லுலர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லா செல்ஸ்குள்ளேயுமே இந்த வைரஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி. நான் என்ன சொன்னேன்? லாஜினா ஸ்டடின்னு அர்த்தம்னு சொன்னேன். இப்போ வைரஸை பத்தி படிக்கிறனால தான் அதுக்கு பேரு வைராலஜி அப்படின்னு சொல்றோம். அண்ட் வைரஸஸ் ஆர் 10,000 times smaller than bacteria. ஸோ பாக்டீரியாவோட வைரஸ் வந்து குட்டியா இருக்கும். எவ்வளவு மடங்கு குட்டியா இருக்கும் அப்படின்னா 10,000 times குட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. வைரஸஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். என் வைரஸுக்கு நிறைய ஷேப்ஸ் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தே கேன் பி, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ராட் ஷேப்ட், ஸ்பெரிக்கல் ஆர் அதர் ஷேப்ஸ். ஸ்பெரிக்கல் அப்படின்னா தெரியும், லைக் அது ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ராட் அப்படிங்கிறது லைக் இந்த ஸ்டிக் மாதிரி சிலிண்டர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ராட் ஷேப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ்க்கு வாங்க. இங்க கொடுத்துருக்காங்கல்ல மேல 3, இது 3மே வந்து இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இந்த ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியாக்கு தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது வந்து பாக்டீரியோஃபேஜ்னு சொல்றாங்க. ஸ்பெரிக்கலை வந்து இன்ஃப்ளூயன்ஸா. இதெல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் வைரஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஓகேங்களா? டொபாக்கோ மோசைக் வைரஸ் வந்து ஹெலிக்கல். ஸோ ஹெலிக்கல் ஷேப்ல இருக்கிறது எக்ஸாம்பிள் வந்து டொபாக்கோ மோசைக் வைரஸ். ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸா, காம்ப்ளெக்ஸுக்கு வந்து பாக்டீரியோஃபேஜ். இப்போ இங்க கொடுத்துருக்கிற அந்த கேப்சர், ஹெட் ஷீட் இதெல்லாம் பத்தி நம்ம இதுக்கப்புறம் தான் படிப்போம். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ திருப்பியும் மேலே போகலாம். இப்போ வைரஸ் என்னென்ன ஷேப்ல இருக்கும்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ், அந்த வைரஸ் எப்படி மேட் ஆஃப் ஆயிருக்கு, அதாவது வைரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். A virus contains a core DNA or RNA. DNA அல்லது RNA வந்து வைரஸ்ல இருக்கும். கோர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த மெயின் பாயிண்ட் அல்லது மிட் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுதான் வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஃபார்மா வைரஸ்ல டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கும். சரௌண்டிங் தட் கோர், அதை சுத்தி புரோட்டீன் கோட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ, அதை சுத்தி ஒரு புரோட்டீன் கோட். ஒரு சில வைரஸஸ்ல, இன் சம் வைரஸஸ்
the protein coat is covered by an envelope. அந்த protein coat சுத்தி ஒரு envelope இருக்கும். அந்த envelope வந்து is made of proteins, lipids and carbohydrates. ஓகேங்களா? These envelopes have, அந்த envelope எப்படி இருக்கும்னா, அந்த envelopeல வந்து spikes இருக்கும் that help the virus particles attach to the host cell. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த envelopeல spikes இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்பைக்ஸ்னா என்னங்க? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? லைக் ஒன்றும் இல்லை, நீல நீளமா இருக்கிறது, நீட்டிட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். பாய்ஸோட ஹேர் ஸ்டைல ஸ்பைக்ஸ் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அதாவது மேலே அப்படியே நீட்டி விட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம்னா ஷூஸு கீழே ஆணி மாதிரி இருந்தால் அதையும் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைக்ஸுங்கிறது அதே மாதிரி தான், நீட்டி நீட்டி இருக்கும் குச்சி மாதிரி. அப்படி இந்த என்வலப்ல இருக்கும். அது எதுக்காக இங்கே அந்த குச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஹோஸ்ட் செல் கூட அட்டாச் ஆகிருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? ஃபேவரபிள் இன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் சொன்னோம். ஸோ இந்த வைரஸுக்குன்னு ஒரு ஹோஸ்ட் செல் தேவைப்படும் அது போய் இருக்கிறதுக்கு. ஸோ அது கூட அட்டாச் ஆகியே இருக்கிறதுக்கு இந்த ஸ்பைக் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். Viruses cause many diseases to plants, animals and human beings. ஸோ ஃபர்ஸ்டே வைரஸ் வந்து பாய்சன் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ கன்ஃபார்மா அது நம்மளுக்கோ இல்லை பிளான்ஸ், அனிமல்ஸ் யாரா இருந்தாலும் டிசீஸை உண்டாக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காமனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸை ஒன்ஸ் நான் திருப்பி சொல்றேன். நடுவுல கோர் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோருங்கிறது தான் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏன்னு சொல்றோம். அதை சுத்தி ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். அந்த புரோட்டீன் கோட்டை சுத்தி எகைன் ஒரு என்வலப் இருக்கும். அந்த என்வலப் எதாலெல்லாம் உருவாயிருக்கும்னா புரோட்டீன்ஸ், லிபிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த என்வலப்ஸ்ல ஸ்பைக்ஸ், அதாவது இப்படி நீட்டமா இருக்கும். அந்த ஸ்பைக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹோஸ்ட் செல் கூட அட்டாச் ஆகி இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற இந்த டயக்ராம்க்கு வந்தோம்னா இதுல இன்னும் கிளியரா தெரியும். ஸோ கோர் அப்படிங்கிறது இருக்கா எல்லாத்துலயுமே. ஸோ கோர் இங்க ஆர்என்ஏ, இங்கேயும் ஆர்என்ஏ. ஸோ கோர், அதை சுத்தி கேப்சிட். ஓகேங்களா? இந்த கேப்சிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதை சுத்தி நம்ம புரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதுதான் கேப்சிட். ஸோ அதை சுத்தி அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை சுத்தி என்வலப் ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இங்க இருக்குங்களா ஸ்பைக்ஸ் மாதிரி நீட். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இருக்கணும். ஸோ நடுவில் கோர்னு ஒன்று இருக்கணும், அதை சுத்தி புரோட்டீன் கோட் இருக்கணும். இதுதான் அதோட மேத்தட். ஓகேங்களா? இப்போ வைரஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம புக் பேக்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் தான் இருக்கும். அதாவது viruses show both living and non-living characters. ஓகேங்களா? ஸோ உங்க செகண்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா which show, அதாவது dash show both living and non-living characteristics அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டினா இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் வைரஸ். ஸோ இது இப்பவே படிச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி புக் பேக் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னங்க? ஃபர்ஸ்ட் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன? உயிரோட இருக்கிற மாதிரியும் நடந்துக்கும், உயிர் இல்லாத மாதிரியும் நடந்துக்கும். ஓகேங்களா? இது எப்படி சொன்னோம்? அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷனா இருந்தா அது வேலை செய்யும், அப்போ அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷனா இருந்தா அது வேலை செய்யாது, அது சும்மா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதை நான் லிவிங்னு சொல்றோம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துச்சு. இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை அது லிவிங்கா இருக்கும் போது அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன, நான் லிவிங்கா இருக்கும் போது அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லிவிங் கேரக்டர்ஸ். அது உயிரோட இருந்ததுனால் என்னென்ன பண்ணும்? தே ரெஸ்பாண்ட் டு ஹீட், கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன். ஸோ ஹீட்னா என்ன? சூடு. கெமிக்கல்னா ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ரேடியேஷன் அப்படின்னா இப்போ சன்லைட்ல இருந்து நமக்கு ஒரு ரேடியேஷன் வருது அப்படின்னா, இது மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வைரஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ சுற்றுச்சுன்னா நம்மளுக்கும் சுற்றுச்சுன்னு தெரியும்ல, அதே மாதிரி வைரஸுக்கும் அது ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினா 3 விஷயம் என்னென்ன? ஹீட்டு, கெமிக்கல், ரேடியேஷன். அடுத்து தே ரீப்ரொடியூஸ் இன்சைட் த ஹோஸ்ட் செல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஆஃப் தெம்செல்ஸ். ஓகேங்களா?
இங்க என்ன சொல்றாங்க, வைரஸும் ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்டை அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம யூஸ்வலா ஹியூமன் பீங்ஸ் என்ன சொல்லுவோம், கிவ்ஸ் பர்த் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள மாதிரியே இன்னொரு காப்பியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எங்க வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹோஸ்ட் செல்னு சொன்னோம்ல, அது இருக்கிற ஒரு இடம், அந்த செல்லுல தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் 2 விஷயம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நான் லிவிங் கேரக்டர்ஸ்ல தே ஆர் இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ்னா என்ன, எதுவுமே நடக்காது, சும்மா அப்படியே இருக்கும். தே ஆர் இன்ஆக்டிவ் வென் பிரசன்ட் ஃப்ரீலி இன் அ என்விரான்மெண்ட். அது அப்படி காத்தோட காத்தா எங்கேயோ சுத்திட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு எந்த வேலையும் இருக்காது. ஸோ அது சும்மா தான் இருக்கும். They can be crystallized and stored for a very long time like other non-living things. மற்ற non-living things மாதிரி இதையும் நம்ம பிடிச்சி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2 non-living கேரக்டர்ஸ். இதோட வைரஸ் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாக்டீரியா அப்படிங்கிற டாபிக்கை பார்க்குறோம். இந்த பாக்டீரியா அப்படிங்கிற டாபிக் வந்து இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா இதுல இருந்து 1 மார்க்ஸும் இருக்கு அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் டீடைல் எல்லாமே இதுல பாக்டீரியால இருக்கு. ஸோ பாக்டீரியாவை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதை இப்போ நடத்தும் போதே கொஞ்சம் நாளா தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட், பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்டு ப்ரோகாரியோட்ஸ். ஸோ சிங்கிள் செல்டு, மல்டி செல்டு அப்படின்னு சொல்லி யூனிசெல்லார் மல்டி செல்லுலார்னு படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடியே. ஸோ இதுவும் வந்து ஒரு சிங்கிள் செல்டு தான், ப்ரோகாரியோட்ஸ். ஸோ அப்படின்னா மீனிங் என்ன சொல்றாங்க, செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியை. நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், நியூக்ளியங்கிறது உள்ள இருக்காது அப்படின்னா அதுதான் சிங்கிள் செல்டு ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறதும் ஒரு சிங்கிள் செல்டு ப்ரோகாரியோட்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 3rd கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, which is a prokaryotic microorganisms ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு ஆன்சர் என்னன்னா பாக்டீரியா தான் ஆன்சர். ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் தான். ஸோ ப்ரோகாரியோட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா. They are considered to be the first living organisms on earth. நம்ம earthல உருவான ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் எதுன்னு கேட்டா பாக்டீரியா தான். நம்ம ஓகேங்களா, நம்ம எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, மனிதர்கள்ங்கிற ஒரு படைப்பே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல படைக்கப்பட்டது எது அப்படின்னா பாக்டீரியா. பாக்டீரியா ஆர் குரூப்ட் அண்டர் த கிங்டம் மொனரா. இதையும் நீங்க இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் இது மாதிரி எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இதுல கிங்டம் மொனரா அப்படிங்கிறதுக்கு அடியில தான் பாக்டீரியா வருது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். The study of bacteria is called bacteriology. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்டடினா லாஜிக் கண்டிப்பா வந்துடணும். பாக்டீரியாவை பத்தி படிக்கிறனால இட்ஸ் அ பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்றோம். The size of the bacteria ranges from 1 micrometer to 5 micrometer. ஓகேங்களா, அது மியூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிம்பிளை மியூ மீட்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த மியூ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மைக்ரோங்கிறதா குறிக்குது. ஸோ பாக்டீரியாவோட சைஸ் வந்து ரேஞ்சஸ் என்னன்னா 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 5 மைக்ரோமீட்டர்ல தான் இருக்கும். பாக்டீரியா ஆர் ஆஃப் 2 types based on respiration. ஸோ ரெஸ்பிரேஷன்னா என்னங்க, சுவாசிக்கிறது. நம்ம சுவாசிக்கிறோம்ல, அதே மாதிரி பாக்டீரியாவை சுவாசிக்கிறத வச்சும் நம்ம 2 டைப்ஸா பிரிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏரோபிக் பாக்டீரியா. அதாவது ஏரோபிக் அப்படின்னாலே ஆக்சிஜன் இருக்கும் அந்த இடத்துல. ஆனோரோபிக் அப்படின்னா ஸோ ஆப்போசிட் ஃபார் ஏரோபிக் அப்படின்னாவா இருக்கும், ஆக்சிஜன் அங்க தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஒரு க்ளூ வேர்டு தாங்க, இது எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். அந்த ஏரோபிக், ஏரோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே இட் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகேங்களா, இந்த பேராகிராஃப் புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க பாக்டீரியாவை பத்தி பார்க்க போறோம். உங்களோட லாங் ஆன்சர் அப்படிங்கிற பார்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதாக தான் இருக்கும். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பாக்டீரியா அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு முன்னாடி பேராகிராஃப் 4 பாயிண்ட் எழுதிட்டு நீங்க இந்த செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவை தான் அந்த கொஸ்டினுக்கு எழுத வேண்டியதா இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. A bacteria has an outer covering known as cell wall. ஸோ ஒரு பாக்டீரியம் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வெளியில எதனால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா செல் வால். யூஸ்வலாவே நம்ம ஹியூமன்ஸுக்கு என்ன சொல்லுவோம்னா அவுட்டர் கவரிங் வந்து ஸ்கின்னு சொல்லுவோம்.
கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு வெளியில தோல் தானே. அதே மாதிரி இந்த பாக்டீரியம்க்கு அவுட்டர் கவரிங் என்னன்னு பார்த்தோம்னா செல் வால். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்டட் பை நியூக்ளியாய்ட் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நியூக்ளியாய்டு மூலமா தான் ரெப்ரசன்ட் பண்றோம். அதுல நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா அவுட்டர் செல், அதாவது அவுட்டர் கவரிங் என்னன்னு சொல்லணும், செல் வால். ஸோ அந்த டார்க் ப்ளூ தான் வந்து அவுட்டர் கவரிங் பாக்டீரியமோட. ஸோ செல் வால், அதுக்குள்ள நியூக்ளியாய்டு அப்படின்னு ஒன்று இருக்கா, இதுதான் சர்க்குலர் டிஎன்ஏ. இந்த இடத்த தான் சர்க்குலர் டிஎன்ஏன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். ஸோ அவுட்டர் கவரிங் வந்து செல் வால், அதுக்குள்ள நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்கும். அதுல என்ன இருக்கும், நியூக்ளியாய்டு மட்டும்தான் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. An extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. இங்க இதுதான் சைட்டோபிளாசம். ஓகேங்களா? அதாவது இந்த பார்ட்டை தான் சைட்டோபிளாசம்னு சொல்றோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும்னு சொல்றாங்க. வைரஸை பொறுத்தவரை எய்தர் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏன்னு பார்த்தோம். இங்க குரோமோசோமல் டிஎன்ஏ தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், புரோட்டீன் சிந்தசிஸ். அதாவது என்ன ஒரு இதா இருந்தாலும் அதுக்கு ஒரு புரோட்டீன் கண்டிப்பா தேவைப்படும். இப்ப எப்படி நம்மளுக்கு புரோட்டீன் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க, அதிகமா எதுல புரோட்டீன் இருக்கோ அதை எடுத்துக்குவோம், பருப்பு வகைகள் இது மாதிரி. அதே மாதிரி இந்த பாக்டீரியாவுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும், அதாவது புரோட்டீன் அதுவே உருவாக்கும். அது எது மூலமா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 70S ரைபோசோம்ஸ். ஸோ இந்த ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது தான் புரோட்டீனை உருவாக்குது. இது இங்க மட்டும் இல்லைங்க, இந்த ரைபோசோம்ஸ் அப்படிங்கறதே மெயினா எதுக்குதுன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்க்காக யூஸ் ஆகும். அதர் செல் ஆர்கனல்ஸ், அதாவது மற்றது எது மாதிரியான விஷயம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது எதுவுமே பாக்டீரியால இருக்காது ஆர் ஆப்சென்ட். ஃபிளஜெல்லா எய்ட்ஸ் இன் லோகோமோஷன். இதாங்க ஃபிளஜெல்லா. இதுல என்ன இருக்கு, ஒரு வால் மாதிரி இருக்கா. லோகோமோஷன் அப்படிங்கிறது என்னன்னா மூமெண்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்ல. ஸோ ஒரு பாக்டீரியம் வந்து நகர்றதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளஜெல்லா. ஸோ இந்த டயக்ராம் பிளஸ் இந்த பேராகிராஃப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ வெளியில செல் வால் இருக்கும், உள்ள வந்து நியூக்ளியோட்டாய்டு இருக்கும், அந்த நியூக்ளியோட்டாய்டை சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கும், அந்த சைட்டோபிளாசம்ல ஒரு டிஎன்ஏ இருக்கும். இது எது மூலமா மூவ் ஆகும்னா ஃபிளஜெல்லா மூலமா மூவ் ஆகுது. இது போக எக்ஸ்ட்ராவா அதுக்கு தேவையான புரோட்டீன் எது மூலமா கிடைக்குதுன்னா 70S ரைபோசோம். இதுதான் இந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் பத்தி. ஓகேங்களா? அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, உங்க ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ரைட் த 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப். ஸோ ஷேப் ரிலேட்டடா 4 டைப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு இதுதாங்க இங்க இருந்து, ஏன்னா இதுதான் பேஸ்ட் ஆன் ஷேப், இது வரைக்கும் பிளஸ் டயக்ராம், இதுதான் நம்ம வந்து அதுக்காக போட வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம படிக்கலாம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ். இதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி 2ஆ பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து ஏரோபிக், இன்னொன்று வந்து அனேரோபிக். ஓகேங்களா? இங்க கரெக்டா? இப்போ இங்க பேஸ்ட் ஆன் தேர் ஷேப். இதுவே வைரஸ்க்குமே ஷேப் வச்சு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள், இப்போ பாக்டீரியாவுக்கு ஷேப் வச்சு மெயினா 4 விஷயமா பிரிக்கிறாங்க. என்னென்னா பேசில்லை, ஸ்பைரலா, காக்கை, விப்ரியோ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசில்லை அப்படின்னா என்னன்னா ராட் ஷேப்டு. ஓகேவா? கீழே இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்க. இதுதான் பேசில்லஸ். ஸோ இதை தான் வந்து ராட் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். இந்த ஷேப் தான் ராட் ஷேப். ஸோ ராட் ஷேப்டு பாக்டீரியாவை தான் பேசில்லஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ஸ்பைரல்லா. ஸ்பைரல்லா அப்படின்னா ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ ஸ்பைரல் ஷேப்டுனா இதை தான் வந்து ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராட் ஷேப்டுனா பேசில்லஸ், ஸ்பைரல் ஷேப்டுனா ஸ்பைரல்லா. ஸோ பேர்ல இருந்தே கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்து காக்கை. காக்கைனா இங்கே தான் இருக்கு.
ஸோ இதை பார்க்கும் போதே இது என்ன ஷேப்னு தெரியுது, இட்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்னு தெரியுது. ஸோ காக்கை என்ன சொல்றாங்க, ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியா. ஸோ ஸ்பெரிக்கல் அல்லது பால் ஷேப்ல இருக்கும். தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த காக்கையில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டுகெதர் இன் பேர்ஸ், அதாவது ஒரு காக்கையும் இன்னொரு காக்கையும் ரெண்டும் ஒட்டிக்க முடியும். ஸோ அப்படி ஸ்டிக்கா இருந்தது அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ ரெண்டு மட்டும் ஒட்டி இருந்ததுன்னா அதை டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஆர் a form of chains, ரெண்டு மட்டும் இல்லாம நிறைய லைனா ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு occur in bunches, அப்படி குரூப்பா இருந்தா அதை ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்னு சொல்றோம். இது மூணுக்கும் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ரெண்டு மட்டும் இருந்தா அதை டிப்ளோகாக்கஸ்ன்னு சொல்றோம். இந்த ரெண்டு மட்டும் இல்லாம இப்படி லைனா ரவுண்டு கரெக்டா வரல, பட் இதை ரவுண்ட் ஷேப்பா நினைச்சுக்கோங்க. இப்படி செயின் மாதிரி போயிட்டே இருந்தா அதை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்னு சொல்றோம். இப்படி இல்லாம இப்படி பண்டலா கூட்டமா இந்த கிரேப்ஸ் தொங்குல இது மாதிரி இருந்தா இதைதான் ஸ்டாஃபிலோகாக்கஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ காக்கைக்கு 3 டைப்ஸ் இருக்கு. அது எப்படி எப்படி இருக்கும்னு புரிஞ்சுதா? அடுத்து விப்ரியோ. விப்ரியோனா கமா ஷேப்டு பாக்டீரியா. இன்னும் மிச்சம் இது ஒண்ணுதான் இருக்கு. இதுதான் விப்ரியோஸ், கமா ஷேப்டு பாக்டீரியா. ஓகேங்களா, இதுதான் ஷேப்பை வச்சு 4 பிரியுது. அது என்னென்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கடைசியா விப்ரியோக்கு விப்ரியோ காலரே. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர். இதுக்கு அடுத்து இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் பிரியுது. Bacteria are also classified according to the number and arrangement of flagella. Flagella எதுக்குன்னு பார்த்தோம், லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அது எவ்வளோ ஃபிளாஜெல்லா இருக்கு, அது எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பிக்சர்ல ஒண்ணுதான் பார்த்தோம். அதுவே இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இங்க நிறைய இருக்கு. கரெக்டா? ஸோ எவ்வளோ இருக்கு அண்ட் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பாக்டீரியாவை இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸா பிரிக்கிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மோனோட்ரைக்கஸ். ஸோ மோனோட்ரைக்கஸ்னா என்ன? சிங்கிள் ஃபிளாஜெல்லா அட் ஒன் எண்ட், ஒன்னே ஒன்று இந்த இங்கே இருக்கிற மாதிரி இப்படி இருந்ததுன்னா இது மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பேஜ்லேயே இங்கே எக்ஸாம்பிள் இருக்கா? ஸோ ஒன்னே ஒன்று இருந்தால் தட் இஸ் மோனோட்ரைக்கஸ். அடுத்து ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் விப்ரியோ காலரே. அடுத்து லோஃபோட்ரைக்கஸ். லோஃபோட்ரைக்கஸ்னா tuft of flagella at one end. இதுக்கு எக்ஸாம்பிள் சூடோமோனஸ். ஸோ இந்த லோஃபோட்ரைக்கஸ் இதுதாங்க. இந்த லோஃபோட்ரைக்கஸ்ல டஃப்ட்னா என்ன? குரூப், நிறைய ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. கரெக்டுங்களா? இந்த ஒரே இடத்துல இருந்து தான் நிறைய போகுது. ஸோ ஒன்னா இருந்தா மோனோ, ஒரே இடத்துல இருந்து நிறைய போனா அது லோஃபோட்ரைக்கஸ். அடுத்து ஆம்பிட்ரைக்கஸ். ஆம்பிட்ரைக்கஸ்னா tuft of flagella at both ends. ஸோ இந்த டஃப்ட்ங்கிற வார்த்தைக்கு என்ன? நிறையா அல்லது குரூப்பான்னு அர்த்தம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ரோடோஸ்பைரலம் ரப்ரம். ஸோ இப்போ இந்த ஆம்பி இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இங்க போகுதா, ரெண்டு சைடும் போகுதா? ஸோ இதை தான் ஆம்பிட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பெரிட்ரைக்கஸ். ஸோ ஃபிளஜெல்லா ஆல் அரவுண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் இக்காலே. ஆல் அரவுண்ட்னா என்ன? எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறது தான் பெரிட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஏட்ரைக்கஸ். எப்பவுமே ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிறது சேர்ந்தா அதுக்கு மீனிங் ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம் வரும். ஸோ இந்த ஃபால்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இங்க ட்ரைக்கஸ்னா எல்லாத்துலயும் இருக்குன்னு பார்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். ஏட்ரைக்கஸ்னா அதுல எதுவுமே இருக்காது. ஸோ வித்தவுட் எனி ஃபிளாஜெல்லா. ஸோ அதுதான் ஏட்ரைக்கஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிளாஜெல்லா 5 விஷயமா பிரியுது. ஸோ ஏட்ரைக்கஸ்னா எதுவும் இருக்காது. மோனோனா ஒரு சைடு மட்டும் இருக்கும். ஆம்பினா 2 சைடும் இருக்கும். லோஃபோனா ஒரே இடத்துல இருந்து நிறைய போகும். பெரினா எல்லா இடத்துலையும் இருக்கும். அடுத்து ஸோ இது வரைக்கும் எல்லாமே இந்த பாக்டீரியா பார்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், பாக்டீரியா கெட் தேர் ஃபுட் இன் மெனி வேஸ். ஸோ அதுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கான். போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஸோ போட்டோசிந்தட்டிக் அப்படின்னா என்னங்க? பிளான்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட் அவங்க ஸ்டார்ச் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது தான் போட்டோசிந்தட்டிக்னு சொல்லுவோம்.
போட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம் யூஸ்வலா. ஓகேங்களா? ஸோ இந்த போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியானா அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான சாப்பாடை அதுவே தயாரிச்சுக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சயனோ பாக்டீரியா. பாக்டீரியா that live in harsh environment use chemicals, ammonia and hydrogen sulfide to produce their food instead of utilizing energy from the sun. இதுவே மேல ப்ராசஸ் பொறுத்தவரை போட்டோசிந்தட்டிக்கு சன்லைட் கன்ஃபார்மா தேவைப்படும். ஆனா இதுவே இந்த சன்லைட் டைரக்டா படாம வேற ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அது இந்த அமோனியாவையும் ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே தயாரிச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ சன்லைட்டுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் ஆகுது? அமோனியாவும் ஹைட்ரஜன் சல்ஃபைடும். இது மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஹீமோசிந்தசிஸ்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ மேலே போட்டோம்னா சன்லைட், ஸோ போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. இந்த சன்லைட் இல்லாம கெமிக்கல் அப்படிங்கறனால தான் ஹீமோசிந்தசிஸ். சம் பாக்டீரியா எக்ஸிபிட்ஸ் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். அதாவது ஈகோலை அப்படிங்கிறது என்ன? லிவ்ஸ் இன் த இன்டெஸ்டைன் ஆஃப் மேன். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஈகோலை அப்படின்னு சொல்றோம். லிவ்ஸ் இன் த இன்டெஸ்டைன் ஆஃப் மேன். பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அதுக்கான இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிக்குதுன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? இங்க அது எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது இப்போ ஒன்று இருக்கு அது அதே மாதிரி இன்னொன்று எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். ஃபிஷன் ஃபியூஷன் அப்படின்னு 2 வார்த்தை படிச்சிருப்போம். ஸோ ஃபிஷன் அப்படின்னா பிரியறது, ஃபியூஷன் அப்படின்னா சேர்றது. ஸோ இந்த பாக்டீரியா அது 2ஆ பிரிஞ்சு இன்னொரு புதுசாக உருவாக்கும். ஸோ 1லேருந்து 2 வரும். இப்போ 2 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் திருப்பியும் 2ஆ பிரியும், செகண்ட் ஒன் திருப்பியும் 2ஆ பிரியும். இதே மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது தான் ஃபிஷன்னு சொல்லுவோம். ஸோ அது பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன், இது 2 மூலமாகவும் பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதோட பாக்டீரியாங்கிற டாபிக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல பாக்டீரியால இருந்து கொஸ்டின்ஸ் பின்னாடி நிறையா இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. மிச்சம் அடுத்த பார்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுல இருந்து என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை கீழே கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணாலும் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வேற ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். பை பாய், ஹாப்பி லேர்னிங்.